தப்புக்கு மேலே தப்பு செய்யும் ரோகிணி மீனா மேலே மாடியில் வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து அதை கையும் களவுமா மாட்டிக்கிட்டால் நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோகிணி இருந்துட்டு ஒவ்வொரு தப்புமே மீனா எல்லாத்துக்குமே நல்லது செய்கிறான். ஆனால் இருந்தாலும் அவளுக்கு கெடுதல் செய்யணும், நமக்கு குடைச்சல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு மீனாளுக்கு துரோகம் செஞ்சுட்டு வண்டியை எடுத்து சிந்தாமணியை கடத்த சொல்லி எல்லாமே பண்ணான். ஆனால் அந்த முத்து இருந்துக்கிட்டு அந்த வண்டியை போக விடாமல் வண்டியை கடத்திட்டு போனது சிந்தாமணி தான் தெரிஞ்சு, நீ எப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டியோட வண்டியை திருடி இது பண்ணிட்டு எனக்கு பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு சிந்தாமணியை மிரட்டி பணத்தை வாங்கிடுறான். சிந்தாமணி ரோகிணியோட தான் என் பொண்ணால தான் நான் இது செஞ்சேன், அதனால நீ அவன் பணம் கேட்குறேன் நீ கொடுன்னு சொல்லி சொன்னானுங்க. மனோஜ் கிட்ட 50,000 வாங்கி 10,000 ஆட்டை போட்டுட்டு அந்த 50,000 சிந்தாமணிகிட்ட கொடுக்குறான். வண்டி திருடவங்கிட்ட 30,000, மொத்தம் 70,000 வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாகிட்ட சொல்லி அவங்க அப்பா அண்ணாமலை கிட்ட சொல்லி நான் மீனாளுக்கு வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னானே. பணம் ஏதுன்னு சொன்னானே, வண்டி திருடிட்டு போனான்னா அவங்ககிட்ட வாங்கணும்னு சொன்னானே. ரோகிணிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி மிரட்டியெல்லாம் நம்மகிட்ட பணத்தை பிடுங்கிட்டானே, நம்ம புருஷனு தான் இப்படி இருக்கான், ஒன்றுக்கு ஆகாதவனாக இருக்கிறான், அவன் பொண்டாட்டிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு அது ஆச்சரியமாக பார்ப்பான். அதனால் அண்ணாமலை இருந்துட்டு சரி நீங்கள் நல்ல வண்டியாகவே வாங்கி கொடு அப்படின்னா, எலக்ட்ரிக் வண்டி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த வண்டியவே நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன், அதில் வாங்கி கொடுத்த போக மீதி இருக்கிறத ஒரு கடை மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு அது சுருதியும் அண்ணாமலை ரவி எல்லாருமே ஆளும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து வண்டியும் வாங்கி நல்லா பொன்னியம்மன் கோயிலில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வண்டியில் போகிற மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம அந்த கூறுகட்டு அருணோட ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மீனாவோட வண்டியை மறைக்கிறாங்க. நான் இப்போ தான் புது வண்டி எடுத்து வந்திருக்கேன், எல்லாமே லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, நாங்கள் 2 பேருமே ஹெல்மெட் போட்டு வந்திருக்கோம், இப்போ இதுக்கு வண்டி பிடிக்கிறீன்னு சொன்னால் நம்பர் போர்டில் மாலை மறைக்குது, நம்பரே தெரியல, அதனால் அது பிடிச்சாகணும், என்னங்க நீங்கள் புது சட்டமாக போடுறீங்கன்னு சொல்லி மீனா கேட்க, ஆமாம் அப்படி தான் இருக்கும், இங்கே நீங்கள் ஒருடையே என்னென்ன சட்டம் போடுவீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கலாமில்ல, இப்போ நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வர்றப்போ மேலே விழுந்துருக்கோம், அதனால் நம்பர் போர்டு மறைஞ்சிருக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபைன் போடுவீங்க அப்படின்னு அருண் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபைன் போட வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீ திருந்திட்டியா, நீ நல்லவனாகவே மாட்டே, எப்படி இதெல்லாம் வேணால் சொல்லுங்கள், நான் பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி மீனா சொல்ல, இல்லை வேண்டாம், நீங்கள் சொந்த பந்தனெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் அமௌண்ட் சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபைன் கட்டிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அருண் அனுப்பிச்சுட்ருவான். ஆனால் இருந்தாலும் ரொம்பவே முத்துவை கேவலமாக ஒரு டிரைவர் அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். எப்படி இந்த வண்டியெல்லாம் வாங்கினீங்க, நான் டியூ போட்டால் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு, என்ன ரெடி காசு கொடுத்து தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொன்னானே. எப்படி கார் டிரைவருக்கெல்லாம் தரமாட்டாங்களோ அப்படின்னு நக்கெல்லாம் பேசினானே. அதுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரியே மீனா பதில் பேசிட்டு கிளம்பிடுவாங்க அங்கேருந்து. சுருதியோட இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் அதாவது ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு எல்லாருமே வர்றாங்க. சுருதியோட அம்மா அப்பா வர்றப்ப நீத்து வந்துடுறா. நீத்து ரவிகிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீத்தோட சுருதியோட அம்மா நம்ம இப்போ நம்ம மருமகன்கிட்ட எப்படி சிரித்து பேசுகிறோம், நம்ம மருமகனும் நம்ம சுருதி கூட நிற்காம அவங்ககிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு ஏதோ ஒன்று முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மாவும் அப்பாவும் பிளான் பண்ணுறாங்க. ரவி முத்துவை சுருதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கேவலமாக பேசினோன்னே, அது மெயினாக அவங்கள முகத்தில் அடிக்கிற மாதிரி நல்லாவே நறுக்குன்னு 4 வார்த்தை கேள்வி கேட்டோன்னே முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல இப்படியெல்லாம் கேட்டேயே மீன் அப்படின்னா, ஆமாம் எப்போ பார்த்தாலும் உங்களை தரகுறவாக பேசுகிறாங்க, அது தரகுறவாக பேசுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப சீதாலும் சீதா வந்தாலே எல்லோரும் சேர்ந்து இது ஃபங்க்ஷன் இடத்துல போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது விஜயாவுக்கு பொறுக்க மாட்டேங்குது. இந்த பிச்சைக்கார குடும்பத்தை எதுக்குதான் சுருதி அழைக்கிறாளோ தெரியல, இவங்க தின்னுட்டு போகிறதுக்காக தான் வருவாங்க, முந்தி செய்யவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசணுன்னே. பார்வதி என்ன அவங்க சம்மந்தி தானே, எதுக்கு இப்படி தரக்குறவா அவங்களே பேசுகிற, கம்முனே இருக்க மாட்டேன்னா, ஆமாம் அவங்க போய் எனக்கு சம்மந்தியா, இது என் முடிச்சனால வந்த சொந்தம் தானே, நான் எனக்கு சம்மந்தியாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசினானே. என்னடா பண்ணுறது, விஜயாவுக்கு எப்பவுமே அறிவே இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்வதி கிளம்பிடுறான். குமாரோட மாமாவும் அத்தையும் தான் கார்பரேஷன் ஆஃபீஸரும் கோகிலா அவங்களுமா இருப்பாங்க. அவங்க முத்தை பார்த்துட்டு ரொம்பவே பாராட்டு, நீங்கள் இங்கே வந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு முத்து கேட்டோன்னே, இந்த இங்கே செஃப்பாக வேலை பார்க்குறவங்க என்னோடய அக்கா பையன்தான், அதனால தான் அவங்களுக்கு நான் அத்தையும் மாமாவும் ஆகுது, அதனால் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபங்க்ஷனும் சிறப்பாக கொண்டாடிட்டு
எல்லாத்துக்குமே ஸ்ருதி லட்டு கொடுத்துட்ருக்குறான், ரவிக்கும் கொடுக்குறான். கொடுத்துட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மீனாவை பார்த்து கோகிலா அவங்க பேசுகிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு, உங்கள் வீட்டுக்காரர் மாதிரி கணவர் யாருக்குமே அமையாது, அதனால் உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்டு தான் அமைஞ்சிருக்காரு, அதை நீ தக்க வச்சு நல்ல விதமாக இருந்துக்க, நல்லா வாழுங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்பு வேணாலும் நான் செய்கிறேன். உங்கள் வீட்டுக்காரர் செஞ்ச ஹெல்ப்புக்கு என்றைக்கு நான் கைமாறு செய்ய போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இப்போவே செஞ்சுட்டேன். உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மாவோட கடையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் தான் கார்பரேஷன் ஆஃபீஸர், அதனால் அங்கே வந்தார். அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு சிபாரிசு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு நான் தான் அப்படியெல்லாம் இல்லை, அவர் முத்து என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அவங்க அவங்க அம்மாவுக்கேவே இந்த மாதிரி பொய்யான சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னவர். அவர் நேர்மையாக தான் இருப்பாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவன் கோயில் தர்மகர்த்தா கமிஷன் வாங்கிட்டு தான் இந்த கடையை தூக்க சொன்னாங்கிறத நிரூபணம் பண்ணி அந்த கடையும் கொண்டு வந்து கொடுத்தது உங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொன்னாலேயே எல்லா உண்மையுமே கோகிலா மீனாட்ட சொல்லிடுறாங்க. இதையும் சீதா கேட்டுடுறான். முத்துக்கிட்ட ஏமாம்மா நீங்கள் செஞ்ச தப்பு தானே, நீங்கள் போய் பேசலாமா அப்படின்னு சொன்னோடனே, நான் என்ன போய் பேசுகிறேன், எதுக்கு நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னோடனே, அம்மாவோட கடை வந்ததுக்கு நீங்கள் தானே காரணம், எதுக்கு எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லி நீ சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இப்போவே எங்கள் 2 பேர்த்துக்குள்ள விரிசல் ஆகிட்டே இருக்குது, அதனால் இதையும் நான் செஞ்சேன்னு சொன்னால் என் மேலே ரொம்பவே உங்கள் வீட்டுக்காரர் கோவப்படுவார், அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்லி அருண் செஞ்ச மாதிரியே ஹெல்ப் பண்ண மாதிரியே சொல்ல சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னானே, பரவாயில்ல மாமா, நீங்கள் ரொம்ப இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க, ஆனால் நான் தான் உங்களே தப்பாக நினச்சிட்டேன், சாரிங்க மாமான்னு சொல்லிவிட்டு சீதா முத்தோட காலில் மன்னிப்பு கேட்குறேன். சீதாவோட அம்மாவும் சத்யாவும் 2 பேருமே உங்களுக்கு எனக்கு மருமகனாக கிடச்சது ரொம்பவே புண்ணியம் செஞ்சுருக்கோம், எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, உங்களால் எல்லாத்துக்குமே நல்லா தான் நடக்குது அப்படின்ட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதி ஹோட்டல் ஆரம்பிச்சு நல்லாவே ஓடுது. அதாவது நீத்து ஹோட்டலில் கூட இந்த ஹோட்டல் நல்லாவே ஃபேமஸ் ஆகி நல்லாவே இருக்கா. ரவிக்கு ரொம்பவே பொறாம வருது, நம்ம துணை இல்லாமல் இவன் நம்மளோட அசிஸ்டன்ஸ் எப்போ வச்சு ஸ்ருதி ரவியோட துணை இல்லாமல் அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணி நீத்துவோட ஹோட்டல் கூட இது நல்ல விதத்தில் நம்பர் 1 ஆகணும், நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.